வீட்லேயே எப்படி நம்ம தைலம் தயாரிக்கலாம், அதுவும் அனைத்து வித வலிக்குமே வந்து நாம் செய்கிற இந்த ஒரே ஒரு தைலம் போதும். இதுக்கு தேவையானது 3 பொருட்கள் தேவைப்படும். ஒன்று வந்து பச்சை கற்பூரம், அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து ஓம உப்பு, ஓம உப்புக்கு அடுத்ததாக வந்து புதினா உப்பு. இந்த மூணுத்தையுமே வந்து நம்ம சம அளவு எடுத்துக்கணும். இது எல்லா வித நாட்டு மருந்து கடைகள்லையுமே வந்து இப்போ நம்ம சொன்ன இந்த 3 பொருட்களுமே கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாமே வந்து சம அளவு எடுத்துக்கலாம். 10 கிராம் வேணுமானாலும் 10 கிராம் எல்லாமே சம அளவு, அல்லது 20 கிராம்னாலும் 20 கிராம் எல்லாமே வந்து சம அளவு எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு கண்ணாடி குடு, இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் இருந்தால் இதை நம்ம எடுத்துக்கணும். ஏன் வந்து பிளாஸ்டிக் நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னா, இதனுடைய வீரியத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இந்த பிளாஸ்டிக் நம்ம பயன்படுத்தும் போது அதில் இருக்கிற ரசாயனம், திரவம் எல்லாம் இதில் கலக்கக்கூடும். அதனால தான் வந்து நம்ம கண்ணாடி பாட்டில் வந்து தேவைப்படுது. இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சிருக்கிற இந்த 3 பொருட்களுமே வந்து சம அளவு வந்து இந்த கண்ணாடி பாட்டிலில் வந்து நம்ம கலந்துடுவோம். இது மூணுத்தையும் சம அளவு கலந்ததுக்கு பிறகு வந்து கொஞ்சமாக வந்து நல்லா இந்த பாட்டிலை குலுக்கிட்டு அப்படியே ஒரு 4லேருந்து 5 மணி நேரமோ அல்லது ஒரு நாள் இரவு முழுவதுமே வந்து அப்படியே நம்ம விட்டுடலாம். இந்த மாதிரி விடும்பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு திரவம் கிடைக்கும். அந்த திரவம் தான் வந்து மிகவும் வீரியமாக இருக்கும். இதுதான் வந்து மின்சார தைலம்னு சொல்லுவாங்க. தைலம் வந்து தயாரிக்கிறது நிறைய முறை இருக்குது. இதில் ஒரு முறை, இன்னொரு முறை என்னன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து இந்த 3 பொருட்களையும் சம அளவு எடுத்து இந்த மாதிரி பாட்டிலில் நம்ம கொடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா தெரியும் போது திரவம் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இது கொஞ்சம் திரவம் மாதிரி இப்போயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் திரவம் மாதிரி வந்திருக்கு. இது அப்படியே வந்து ஒரு நாள் இரவு முழுவதுமாவோ இல்லை இது ஒரு 5 மணி நேரமோ அப்படியே விட்டோன்னா வந்து முழுவதுமாகவே திரவமாக மாறி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இதை அப்படியே வந்து ஒரு நாள் முழுவதுமாக அப்படியே விட்டுடலாம். மறுநாள் கழித்து நம்ம காலையில் எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்றது. ஒரு நாள் இரவு முழுவதுமே நம்ம விட்டுட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா வந்து ஒரு தேங்காய் எண்ணெய் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு திரவ நிலைக்கு நம்மளுக்கு வந்திருக்கு. இதை நீங்கள் வந்து அப்படியே எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி எடுத்து பயன்படுத்தும் பொழுது மிகவும் கொஞ்சம் அளவு தான் எடுத்து நீங்கள் பயன்படுத்தணும். ஏன்னா இதில் வீரியத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக எடுத்து வலி இருக்கிற இடத்துல நீங்கள் தேய்ச்சாலே போதும், வலி சட்டுன்னு பறந்தோடிடும். அப்படி இல்லைன்னா 100 கிராம் தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு அதுலேருந்து 10லேருந்து 15 சொட்டு விட்டு பயன்படுத்துங்க. மற்றொரு முறை தைலம் தயாரிக்கிற மாதிரி என்னென்னா, இந்த மாதிரி வந்து தேன் மெழுகு நம்மளுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும். ஹார்ட்வேர் கடைகளில் வந்து எல்லா இடங்கள்லையுமே வந்து இந்த மாதிரி தேன் மெழுகு கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து தேன் மெழுகு நம்ம எடுத்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு சட்டிலையோ அல்லது இரும்பு கடாய்களில் வந்து வச்சோன்னா ஒரு 5 நிமிடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து எண்ணெய் திரவ நிலைக்கு வந்துடும், எண்ணெய் பதத்துக்கு வந்துடும். அப்படி வரும்பொழுது வந்து நம்ம தயாரித்து வச்ச இந்த மின்சார தைலத்தை வந்து 10லேருந்து 15 சொட்டு நம்ம இதில் விட்டாலே போதும், நம்மளுக்கு தைலம் தயாராகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உருகி அந்த திரவ நிலைக்கு வருது. இப்போ ஏற்கனவே வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து நம்ம ஏற்கனவே தயாரித்து வச்ச மின்சார தைலம் இருக்குது. இது கூடவே வந்து கொஞ்சமாக நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய் தேவைப்படும். இந்த தேங்காய் எண்ணெய் நம்ம எதுக்கு சேர்க்குறோம்னா, நம்ம தைலம் தயாரித்த பிறகு வந்து நம்ம இதை கையில் எடுத்து தடவுற அளவுக்கு உருகிய நிலையில் இருக்கணும். அப்படி நம்ம சேர்க்காமல் விட்டுட்டோம்னா அந்த உருகிய நம்ம கையில் எடுத்து தேய்க்கிற மாதிரி அந்த நிலைக்கு வராது. அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் வந்து 2லேருந்து 3 ஸ்பூன் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து மிருதுவாக இருக்கும். கிட்டத்தட்ட வேசலின் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 2லேருந்து 3 ஸ்பூனில் தேங்காய் எண்ணெய் நம்ம கலந்துட்டோம். கலந்ததுக்கு பிறகு வந்து நம்ம தயாரித்து வச்சுருக்கிற இந்த மின்சார தைலத்தையும் எடுத்து நாம் கலக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறதையும் நம்ம இப்போ கலக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், தைல நிலைக்கு வந்து மாறிட்டு வருது. இது வந்து அடுப்பில் இருந்து எடுத்து வச்ச ஒரு 5 நிமிடத்துக்குள்ளே வந்து இது நம்ம சொன்னது இது எல்லாமே பண்ணி ஒரு டப்பாவில் வந்து நம்ம ஊற்றி வச்சிடணும். அப்படி இல்லைன்னா வந்து இது மிகவும் கெட்டியாகிடும். அப்புறம் திருப்பியுமே வந்து அடுப்பில் வச்சு நம்ம உருக்கிற நிலைக்கு ஆகிடும். இப்போ நம்ம தயாரித்து வச்சுருக்கிற இந்த தைலம் தயாராகிடுச்சு. இதை வந்து
ஒரு கனமான இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கண்ணாடி டப்பாலையும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து கனமான தரமான பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வைக்கலாம். ஏன்னா இதனுடைய வீரியத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால தான் சொல்லுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தைலம் வந்து நம்மளுக்கு தயாராகிடுச்சு. உங்களுக்கு வந்து அப்படியே வந்து எடுத்து தடவை உங்களுக்கு பிடிக்கலைனாலோ இந்த மாதிரி நீங்கள் தைலமாகவும் தயாரித்து நீங்கள் கொடுக்கலாம். அதுவும் மட்டும் இல்லாமல் நீங்களும் பயன்படுத்தலாம். கடைகளில் வாங்குகிற தைலம் மாதிரியே இது இருக்குது பாருங்கள். அப்படியும் இல்லை உங்களுக்கு தேன் மெழுகு கிடைக்கல அப்படின்னா இந்த வேஸ்லின் டப்பா எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். இந்த சின்ன வேஸ்லின் டப்பா பார்த்தீங்கன்னா ₹5 தான் ஆகுது. உங்களுக்கு தேன் மெழுகு கிடைக்கல அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேன் மெழுகு பயன்படுத்த விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த வேஸ்லின் டப்பா சின்ன டப்பாவும் வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். இது எப்படி தயாரிக்கணும்னா முன்ன நம்ம தேன் மெழுகு தயாரித்த அதே விதம் தான். இந்த வேஸ்லின் எடுத்து இரும்பு கடையிலையோ அல்லது சின்ன கடையிலையோ வந்து போட்டோம்னா அது திரவ நிலைக்கு எண்ணெய் பதத்துக்கு மாறிடும். அப்படி மாறினதுக்கு பிறகு வந்து இது கூடவே வந்து நீங்கள் நம்ம தயாரித்து வச்சுருக்கிற மின்சார தைலத்தை நீங்கள் 10லேருந்து 15 சொட்டு நீங்கள் விடணும். வேஸ்லினை வச்சு நம்ம தைலம் தயாரிக்கும் பொழுது இதில் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்த தேவையில்லை. ஏன்னா இதுவே வந்து மிருதுவாக தான் இருக்கும். கையில் எடுத்து தடவுற அளவுக்கு மிருதுவாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் தேங்காய் எண்ணெய் இது கூட வந்து கலக்க தேவையில்லை. ஆனால் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மின்சார தைலம் மட்டும் 10லேருந்து 15 சொட்டு விட்டாலே போதும். இப்போ நம்ம மொத்தம் 3 விதமாக தைலம் தயாரிக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று வந்து அப்படியே வந்து பச்சை கற்பூரம், புதினா உப்பு, ஓம உப்பு இது எல்லாமே வந்து திரவ நிலைக்கு கொண்டு வந்து சமநிலையில் கலந்து திரவ நிலைக்கு கொண்டு வந்து அதில் 100 ml தேங்காய் எண்ணெய் எடுத்து நம்ம தயாரித்து வச்சுருக்கிற அந்த மின்சார தைலத்தில் 10லேருந்து 15 சொட்டு விட்டு நம்ம பயன்படுத்தலாம். மற்றொரு முறை பார்த்திங்கன்னா தேன் மெழுகை வச்சு நம்ம தயாரிக்கிறதும் நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் வந்து நம்ம வேஸ்லினும் வச்சு நம்ம தயாரிக்கலாம். அதையும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி 3 விதத்தில் உங்களுக்கு எந்த விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எப்படி தயாரிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த தைலம் வந்து நாங்களும் பயன்படுத்திட்டு தான் வந்துட்டுருக்கோம். இது மிகவுமே வந்து வீரியமாக இருக்குது. எங்கே உங்களுக்கு வலி இருந்தாலும் வந்து அந்த வலி இருக்கிற இடத்துல நம்ம தடவும் பொழுது அந்த வலி வந்து உடனே வந்து மறைஞ்சிடுது. இது வீட்டிலேயே நம்ம தயாரிக்கும் பொழுது இது செலவும் வந்து கம்மியாக தான் ஆகும் கடைகளில் வாங்குறதை விட. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டிலே தயாரிக்கும் பொழுது வந்து உங்களுக்கு முழுவதுமாக வந்து இயற்கையாக கிடைக்கிற ஆயுர்வேத பொருட்களை வச்சு நம்ம தயாரிக்கும் பொழுது வந்து உங்களுடைய ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். நம்ம வந்து போலியானதை கண்டு ஏமாறவும் தேவையில்லை. தரமான பொருட்களை வச்சு நம்ம வீட்டிலேயே தயாரிச்சிருக்கணும். இது மாதிரி வந்து நீங்கள் வீட்லேயும் தயாரிக்கலாம் உங்களுடைய பயன்பாட்டுக்கு. அதன் பிறகு வந்து நீங்கள் வீட்டில் அருகில் இருக்கிறவங்கக்கிட்டேயும் வந்து இதே போல் வந்து நீங்கள் தயாரித்து கொடுத்து அவங்களையும் பயன்படுத்த சொல்லலாம். இதே வந்து நீங்கள் ஒரு தொழிலாக வச்சு நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள அருகில் இருக்கிறவங்கக்கிட்டலாம் வந்து ஒரு தொழிலாகவே நீங்கள் பண்ணலாம். எல்லாருக்கும் வந்து பிடிச்சி போனால் இந்த தொழிலே வந்து பெரிதாக வளர்கிறதுக்கு வந்து மிகவுமே பெரிய வாய்ப்பும் இருக்குது. சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா செடி கொடி பட்டை வேர் இதை கொண்டு மருந்து தயாரிக்கிறது ஒரு முறை. மற்றொரு முறை பார்த்திங்கன்னா பூரம் லிங்கம் தலாகம் துத்தம் இது மாதிரி எல்லாம் கலந்து பாஷணம் செய்கிறது மற்றொரு முறை பார்த்திங்கன்னா தங்கம் வெள்ளி செம்பு பித்தளை இது போல் உலோகங்கள் கொண்டு செய்வது மற்றொரு முறை. அதே போல் இன்னொரு முறை பார்த்திங்கன்னா வெடி உப்பு இந்துப்பு இது போல் எல்லாம் உப்புக்களையும் கலந்து செய்வது இன்னொரு முறை. இப்போ நம்ம பார்த்த இந்த தைலம் வந்து மற்றொரு முறை. நாட்டு மருத்துவத்திலேயே வந்து இந்த மாதிரி தயாரிக்கிற தைலம் வந்து மற்றொரு முறை. இந்த தைலம் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் வலி இருக்கோ அங்கெல்லாம் தடவணும்னா உடனே வலி போயிடும். அது மட்டும் இல்லாமல் முழங்கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி இது போல் வலிகிற இடங்கள்லையுமே வந்து இதை நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் இதனோட பயன் இதோட நின்று விடலை. நாம் பயன்படுத்தும் பல்பொடி மற்றும் பேஸ்ட் இது எதுவாக இருந்தாலும் சரி இதில் நம்ம ஒரு 10 சொட்டு 5லேருந்து ஒரு 10 சொட்டு நம்ம விட்டோம்னா நம்ம ஆயுசுக்கும் வந்து பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையுமே வந்து கிட்ட வராது. பல்லரணை, பற்குத்து, ஈறு வீக்கம், ஈறுகளில் சீழ் வடிதது, வாய் துர்நாற்றம் இது போல் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்மளை அண்டவே அண்டாது. கை கால் வலி, இடுப்பு வலி இது போல் வலிக்கு மட்டும் இல்லாமல் சளிக்குமே வந்து இது நல்லா வேலை செய்யும். சளி இருக்கும் பொழுது வந்து நம்ம தடவும் பொழுது பார்த்திங்கன்னா சளி இலகி மெல்ல அதிலிருந்து விடுபடவும் முடியும். இந்த தைலம் பார்த்திங்கன்னா கண்களுக்கு அதிக எரிச்சலை கொடுக்கக்கூடும். அதனால் கண்களுக்கு நெருக்கமான இருக்கிற இடத்துல வந்து
இதை உபயோகிக்கிறத தவிர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கைகளில் எடுத்து பயன்படுத்தும் பொழுது வேறு ஏதாவது ஒரு இடத்துல பயன்படுத்தும் பொழுது இதை கண்களில் படாமல் பார்த்துக்கணும். ஏன்னா இது கண்களில் பட்டுச்சுன்னா கடும் எரிச்சலை உண்டாக்கும். அதனால் அப்படி ஏதாவது தவறி கண்களில் உடனே பட்டுடுச்சுன்னா குளிர்ந்த நீரால் உடனே கண்களை நம்ம கழுவிடணும். இந்த மாதிரி நாமளே வீட்டிலே தைலம் தயாரித்து நாம் பயன்படுத்தலாம். இதுக்காக கிடைக்குது. ஆனால் இந்த ஒரே ஒரு தைலம் போதும் அனைத்து வித வலிகளுக்கும், சளி, இருமல் இது போன்ற பிரச்சனைகளுக்குமே மருந்தாக பயன்படுது. அதுவும் இயற்கை முறையில் நம்ம தயாரிச்சிருக்கிறது. இந்த மாதிரி நம்ம தயாரித்து நம்ம பயனடைவோம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு RMDA தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.